சில தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் நிக்கிறாங்க, மார்க்சிஸ்ட் நிக்கிறாங்க, உதயசூரியன் நிக்கிறாங்க, காங்கிரஸ் நிக்கிறாங்க. இந்த கூட்டணியில எல்லா கட்சிகளும் எதற்காக அப்படி அடித்துக் கொண்டிருக்கிறார்? உங்களுக்கு சேவை செய்வதற்காக. இந்த போட்டி உங்களுக்கு சேவை செய்வதற்காக கிடையாது. இந்த கூட்டணியினுடைய போட்டி என்பது புதுச்சேரியை சுரண்டுவதற்காக. தமிழகத்தில் ஒன்றாக போட்டியிடும் முதல்வர் ஸ்டாலின் கூட்டணிகள் புதுச்சேரியில் பதவிக்கு ஆசைப்பட்டு தனித்து போட்டியிடுவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அண்ணன் விபிஆர் அவர்கள் தாமரையில பாரதிய ஜனதா கட்சியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிற்கிறாங்க. ஆனா இவருக்கு எதிராக யார் நிற்கிறாங்கன்னு பாருங்க. உங்களுக்கே குழப்பம். இந்தி கூட்டணி சொல்றீங்களே, காங்கிரஸ் கட்சியும் நிக்குது கை சின்னத்துல, திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னத்தில் நிக்குது. இதற்கு ஓட்டு போடுவீங்க. பதவி வெறி, மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற வெறியில புதுச்சேரி மாநிலத்தில் 16 இடத்துல காங்கிரஸ் போட்டியிட வேண்டும். ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு 22 இடத்துல போட்டியிடுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விடுங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியை தாண்டி 3 இடத்துல அவங்க தனியா போட்டிடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க 3 இடத்துல போட்டிடுறாங்க. சில தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் நிக்கிறாங்க, மார்க்சிஸ்ட் நிக்கிறாங்க, உதயசூரியன் நிக்கிறாங்க, காங்கிரஸ் நிக்கிறாங்க. இந்த கூட்டணியில எல்லா கட்சிகளும் எதற்காக அப்படி அடித்துக் கொண்டிருக்கிறார்? உங்களுக்கு சேவை செய்வதற்காக. இந்த போட்டி உங்களுக்கு சேவை செய்வதற்காக கிடையாது. இந்த கூட்டணியினுடைய போட்டி என்பது புதுச்சேரியை சுரண்டுவதற்காக. இந்தியா முழுவதும் மக்கள் காங்கிரஸ் கட்சியை நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார். அவர்களுக்கு ஏடிஎம் தேவைப்படுகிறது. மத்திய அரசு 5 ஆண்டுகளுக்கு 15,000 கோடி ரூபாய் புதுச்சேரிக்கு அனுப்புறாங்க. ஒரு ஏடிஎம் ஆக இந்த பணத்தை கொள்ளையடித்து காந்தி குடும்பத்திற்கு அனுப்புவதற்கு ஒரு மாநிலம் காங்கிரசுக்கு தேவைப்படுகிறது. தவிர உங்களுக்கு சேவை செய்வதற்காக காங்கிரஸ் கட்சி இங்கு இல்லை. அருமை சொந்தங்கள், மீனவ சொந்தங்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீன்பிடி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் குஜராத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மீன்வளத்துறை என்கின்ற புதிய துறையை இந்தியாவிலே 60 ஆண்டு காலத்துக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துறையை ஆரம்பித்தார். அதனால உங்களுக்கு தெரியும், மீனவ சொந்தங்கள் யாரும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விட்டு நீங்கள் செல்வதாக இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். ராஜ்பவன்ல ஒரு சரித்திர வெற்றி அண்ணன் விபிஆர் அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும். மீனவ சொந்தங்களும் இங்க இருக்கக்கூடிய வணிகர் சொந்தங்களும் இணைந்து ஒரு சரித்திர வெற்றி. ராஜ்பவன்ல நிறைய பிரச்சனை இருக்கு, பட்டா பிரச்சனை இருக்குது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.